நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கேட்டு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு நாம என்ன பேச போறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டமானது கடந்த 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த போராட்டம் பழனியிலும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பழனியில் போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, ஆந்திராவை போல் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகையை உயர்த்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மிக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் நடத்தியது. இந்த போராட்டமானது திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல்லில் 4 நாட்கள் மிக அமைதியாக போராட்டம் நடைபெற்றது. காவல்துறை நம்மை அவ்வளவு அன்பாக நடத்தினார்கள். ஆனால் பழனியிலே போராட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே காவல்துறை தன்னுடைய அத்துமீறலை நடவடிக்கையை காண்பித்தது. படுத்து போராட்டம் செய்த மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக, குறிப்பாக என்னை இழுத்து வண்டியிலே ஏற்றுவதிலேயே மிக குறியாக இருந்தார்கள். அந்த போராட்ட காணொலியை நீங்கள் பாருங்கள். தமிழக அரசு எல்லாரும் படுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் எல்லா பக்கம் உள்ள ஓடிட்டு இருக்கோம். நீங்க எஸ்பி போய் பேசுங்க. எங்க பேசக்கூடாது, பரவாயில்லைங்க. நீங்க போங்க, 10 நிமிஷம் ஆகும் போங்க. போட்டு அதான் பண்ணாங்க. 10 நிமிஷம் ஆகும் போங்க சார். சொல்லுங்க சார், 10 நிமிஷம் ஆகும் சார். முடியாது. மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அனைவரும் ஒரே தோலை கிடைக்கும் வரை விடமாட்டோம். தமிழக அரசு விடமாட்டோம். எப்பா ஐயப்பா கண்ணல காசை காட்டப்பா. அப்பா ஸ்டாலின் அப்பா, ஏன் இறக்க இல்லையாப்பா? கொள்றாரு ஸ்டாலின் ஐயா, கொள்றாரு. உதவி தொகையை உயர்த்தி தராம மாற்றுத்திறனாளி எல்லாரும் கொள்றாரு. ஐயோ வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, சுடுது, உடம்பெல்லாம் சுடுது. இவர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு கொடுத்த வாங்கிறதுக்கு வரோம். சார் இருங்க சார், 5 நிமிஷம் வருங்க சார். 5 நிமிஷம் வருங்க சார். ஆயிட்டும் சார், ஆயிட்டும். இருங்க, 5 நிமிஷம் போடுங்க. ஐயா செயலில் ஐயா விடமாட்டோம். மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அனைவரும் விடமாட்டோம். நிறைய பேர் பாதிக்கப்படுற வேணாம் இருக்கட்டும் சார். எங்க 4 ரோடு தம்பிச்சு, இந்த 4 ரோடு நீங்க பண்ண ஒரு ரோடு பண்ண பரவாயில்ல. மெயினான ரோட்ல வந்து எல்லா பக்கம் மறிக்கிறீங்க. இது சட்டப்படி தவறு. நேத்து எங்க வேணும் தெரியுமா?
எங்க அது பரவாயில்லைங்க. நேத்து என்ன பண்ணோம்? வந்துட்டீங்களா? போதும் இல்ல, நீங்க பாத்துக்கலாம். சரியில்லை சார். என்னன்னா வானா நம்ம செய்யறது மரியாதை உங்களுக்கு தெரியும். பத்திரிகை நிறுவனம் தமிழக அரசு திரும்புங்க, கூட்டு போவாங்க, பஸ் பின்னாடி போங்க, பஸ் பின்னாடி போங்க. தமிழ்நாடு அனைத்துறை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் இப்பொழுது தொடர் மறியல் போராட்டத்தை நாம் 3வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தி தொடர்ச்சியாக தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் வஞ்சிப்பதை கண்டித்து 3வது நாளாக நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டம் நாளையும் தொடரும், நாளை மறுநாளும் தொடரும், இதைவிட வீரியமாக தொடரும் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அனைவரும் கைதாகி மீண்டும் நாளை இதே இடத்தில் இதே போலதான் மரியாதை நடக்கும் என்பதை காவல்துறைக்கு தெரிவிச்சிடும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்கவே மாட்டோம். இதே மாதிரி தான் நாளைக்கு நடக்கும், நாளை மறுதினம் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் நடக்கும். யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு முன்பாக அனைவரும் பஸ்ல ஏறுங்க. எண்ணி குடிச்சிருந்தில நான் அதை போய் என்றேன். என்ன நண்பர்களே, காணொலி எப்படி இருந்துச்சு? இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.